அடுத்தது the similarities between lithium and magnesium, that is a diagonal relationship elements. lithium, beryllium, boron, carbon. லித்தியத்துக்கு கீழே சோடியம், பெர்லியத்துக்கு கீழே மெக்னீசியம், போரானுக்கு கீழே அலுமினியம், இதுக்கு கீழே பாஸ்பரஸ். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் தான் சேமாக இருக்கணும். ஸோ அப்போ சிமிலாரிட்டிஸ் லித்தியம் அண்டு மெக்னீசியம் சிமிலாரிட்டி, தட் இஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை எதை இங்கே பார்க்குறாங்க, லித்தியம் அண்டு மெக்னீசியத்துக்குள்ளுடைய சிமிலாரிட்டிஸை கேட்குறாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஓகே, அப்போ சிமிலாரிட்டிஸ் பார்க்குறோம். யார் கிடையாது சிமிலாரிட்டிஸ், லித்தியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும், ஐ மீன் டயகனல் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடியது. என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், இது வந்து ஹார்டாக இருக்கும், ரெண்டுமே ஹார்டாக இருக்கும். போத் அதர் எலிமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப லித்தியம், போத் லித்தியம் அண்ட் மெக்னீசியம் ஹார்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஹார்ட், ஹெச்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஹார்டராக இருக்கும், ஹார்டர் தென் அதர் எலிமெண்ட்ஸ் இன் தி ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ். மற்ற இந்த லித்தியத்தை கம்பேர், லித்தியம் எப்படி வந்து லித்தியம் அண்ட் மெக்னீசியம் ரெண்டுமே ஹார்டாக இருக்கும் ரிமைனிங் எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, ஹார்டர் தென் அதர் எலிமெண்ட்ஸ் இன் தி சேம் ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ். ரெண்டுமே வந்து வாட்டர் கூட ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்கும், வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறோம், ஸ்லோவாக ரியாக்ட் பண்ணும். அதே தேர் ஆக்சைடு அண்ட் ஹைட்ராக்சைடு ஆர் மச் லெஸ் சாலபிள். தேர் ஹைட்ராக்சைடு டீகம்போசன் ஹீட்டிங். தேர் ஆக்சைடு ஹைட்ராக்சைடு ஆர் மச் லெஸ் சாலபிள். இது வந்து வாட்டர் கூட ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ லித்தியம் ஆக்சைடு, மெக்னீசியம் ஆக்சைடு, அதோடைய ஹைட்ராக்சைடு, லித்தியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து வாட்டரில் லெஸ் சாலபிளாக இருக்கும். ஸோ ஹைட்ராக்சைடு வந்து டீகம்போஸ் ஆன் ஹீட் பண்ணும் பொழுது. அடுத்து வாட்டர் கூட கம்பேர் பண்ணி சொல்லணும். அடுத்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதோடைய அப்பியரன்ஸ் சொன்னோம், ஹார்டாக இருக்கும். ரெண்டுமே லித்தியம் சரி மெக்னீசியம் ஹார்டாக இருக்கும் கம்பேர் டு அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ். அண்ட் வாட்டர் கூட ரெண்டுமே ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். சிமிலாரிட்டிஸ் ஸ்லோலி ரியாக்ட் வித் வாட்டர். பட் தேர் ஆக்சைடு, தேர் அப்படிங்கிறது லித்தியம் அண்டு மெக்னீசியத்தோடைய ஆக்சைடு. அண்ட் ஹைட்ராக்சைடு, அதோடைய ஹைட்ராக்சைடு, லித்தியம் ஆக்சைடுனா Li2. ஸோ MgOங்கிறது Mg ஆக்சைடு, இப்படி தான் எழுதணும். ஸோ அப்போ இதோட ஹைட்ராக்சைடு எப்படி இருக்கும், LiOH. இதே மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH ட்வைஸு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு குரூப் எலிமெண்ட், இது செகண்ட் குரூப், அதான் இங்கே ட்வைஸ் போடணும், இங்கே 1 போட்டிருக்கணும். ஸோ இந்த ஹைட்ராக்சைடு ஆர் வாட்டரில் வந்து லெஸ் சாலபிள் தான். ஹைட்ராக்சைடும் சரி ஆக்சைடும் சரி லெஸ் சாலபிள் தான். இதோட ஹைட்ராக்சைடு ஈஸியாக டீகம்போஸ் ஆகும். ஈஸியாக தானே டீகம்போஸ் ஆகும். எப்போ டீகம்போஸ் ஆன் ஹீட் பண்ணும்போது லித்தியம் ஹைட்ராக்சைடு Mg ஹைட்ராக்சைடு வந்து டீகம்போஸஸ் ஆன் ஹீட் பண்ணும்போது டீகம்போஸ் ஆகுது. இது செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் ஹார்டு, அடுத்து சாலிட் வாட்டர் கூடாது. ரெண்டுமே ஃபார்ம் தி நைட்ரேட் ஃபார்ம் பண்ணணும். நைட்ரேட் அப்படின்னா இந்த பாருங்க இருக்குது, நீங்கள் சொன்ன லித்தியம் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அதுவே Li3N ஃபார்ம் ஆகும். அதே Mg எப்படி ஃபார்ம் ஆகும், Mg2N3 சாரி Mg3N2 ஃபார்ம் ஆகும். ஏன் சார் இதை வந்து Li3ன்னு போட்டிங்க இங்கே, ஏன் சார் எப்படின்னா லிசன் பண்ணுங்கள். லித்தியம்ங்கிறது ஃபஸ்ட், லித்தியத்தோட வேலன்ஸ் வந்து +1, Mgயோட வேலன்ஸ் வந்து +2. ஏன் வச்சுங்க எப்பொழுதுமே சொன்னால் இது செகண்ட் குரூப் எலிமெண்ட், இது ஃபஸ்ட் குரூப் எலிமெண்ட், இது +1. ஓகே, நைட்ரஜன் வேலன்ஸ் வந்து எப்பொழுதுமே 3 தான். ஸோ அப்போ உங்களுக்கு கம்பைன் பண்ணுறோம், லித்தியத்தை கூட கம்பைன் பண்ணுறோம், லித்தியத்தை கூட கம்பைன் பண்ணுறோம், Li(N) கம்பைன் பண்ணால் ஆகும் Li3N, இட் இஸ் நைட்ரைடு. அண்டு இப்போ Mg கூட கம்பைன் பண்ணால் Mgn அப்படின்னா என்னோட வேலன்சி 3, Mgயோட வேலன்சி 2. ஓகே, அதாவது Mg2 Mg3N2. ஸோ நைட்ரைடாக ஃபார்ம் பண்ணக்கூடியது, ரெண்டுமே நைட்ரைடை ஃபார்ம் பண்ணும். ஸோ போத் ஃபார்ம் தி நைட்ரைடு. இங்கே பாருங்க, டைரக்ட்லி காம்பினேஷன் வித் நைட்ரஜன். ஸோ இது எப்படி ரியாக்ட் பண்ணிச்சு பாருங்கள். அதேமாதிரி இங்கே ரெண்டுமே எப்படி லித்தியம் எப்படி ரியாக்ட் பண்ணிச்சுங்க, லித்தியம் ரியாக்ட் வித் நைட்ரஜன் டேரெக்டாக ரியாக்ட் பண்ணி எப்படி நைட்ரேட் ஃபார்ம் பண்ணிச்சோ அதேமாரி Mg+N2. ஓகே, வாட் ப்ராடக்ட் இஸ் அப்டைன்ட், வாட் ப்ராடக்ட் வில் பி அப்டைன்ட், கேன் யூ ஆன்சர், நைட்ரேடு. ஸோ Mgn, என்னோட வேலன்சி 3, Mgயோட வேலன்சி 2. ஸோ இப்படி தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ எப்படிங்க லித்தியம் டேரெக்டாக நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணிச்சோ அதேமாதிரி இது தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ Mgயும் ரெண்டுக்குள்ள சிமிலாரிட்டிஸ். ஹவு டு பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இங்கே 2 இருக்குது, Mg3 மட்டும் போட்டால் போதும். ஸோ நான் பட் இங்கே என்ன செஞ்சுருக்கேன், Li3N போட்டிருக்கோம், ஏன்னா Liயோட வேலன்சி 1. ஸோ இங்கே Mg3N2 பார்த்துருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ ஏன் வரும், ஏன்னா இது ஃபஸ்ட் குரூப் எலிமெண்ட், இது செகண்ட் குரூப்பில் ஒரு எலிமெண்ட். அப்போ ரெண்டுக்கு சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் டயகனல் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடியது. ஓகே, அடுத்த நைட்ரேடு. ஃபஸ்ட்டு ஹார்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம், அடுத்த வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணோம், அடுத்த நைட்ரேடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்த நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஆக்சைடு, தட் டோன்ட் கிவ் சூப்பர் ஆக்சைடு, ஒன்லி ஃபார்ம் தி ஆக்சைடு. ஓகே, லித்தியம் சரி மெக்னீசியம் சரி ஒன்லி என்ன செய்யும், ஆக்சைடு அதை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் ஆகுனது, சூப்பர் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணாது, எனி சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணாது. சூப்பர் ஆக்சைடு அப்படின்னா LiO2ன்னு அர்த்தம். இது முன்னெலாம் ஃபார்ம் பண்ணாது. இப்போ என்ன ஃபார்ம் ஆகும், நார்மல் ஆக்சைடு தான் ஃபார்ம் பண்ணுவது. they do not use any super oxide but form the only oxide. Li+O2 ஒரு ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். நீ என்ன திங்க் பண்ண, எல்லோட வேலன்ஸ் என்ன 1, ஆக்சிஜன் வேலன்ஸ் என்ன -2.
தெரிஞ்சிருக்கும் ஆக்சிஜன் வேலன்சி 2. அப்போ எப்படி காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுறது? Li2O இப்படி தான் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2 போட்டுக்கலாம். சாரி, இங்கே ஆக்சிஜன் 2 இருக்கா, இங்கே 2 போட்டுருங்க. இங்கே Li4 இருக்குது. ஓகே, ஸோ அப்படி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலாம். அது Mg கூட எப்படி ஆக்ட் பண்ணும்? எம்ஜிங்கிற மோனோ அட்டாமிக் ஆட்டம், ஆக்சிஜன்கிற டை அட்டாமிக் ஆட்டம். என்ன ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும்? கேன் யூ ஆன்சர் மீ? இதோட வேலன்சி 2 தான், இதோட வேலன்சி 2 தான். ஸோ MgO தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, இங்கே 2 இருக்கிறதுல இங்கே 2 போட்டுருங்க, இங்கே 2. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ Mg ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஸோ அங்கே லித்தியம் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. டு அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதான்னு பாருங்கள். ஆக்சிஜன் வேலன்சி 2, நைட்ரஜன் வேலன்சி 3, ஆக்சிஜன் வேலன்சி 2, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஆன்சர் தெரிஞ்சால் ஈஸியாக ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்தது ஆக்சைடு. என்ன ஆக்சைடு ஃபார்ம் பண்ணது? சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணது. பட் நார்மல் ஆக்சைடு, தெர் இஸ் லித்தியம் ஆக்சைடு, தெர் இஸ் மெக்னீசியம் ஆக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு த கார்பனேட் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீசியம் டீகம்போசஸ் அப்பான் ஹீட்டிங் டு ஃபார்ம் த ரெஸ்பெக்டிவ் ஆக்சைடு அண்ட் CO2. பாயிண்ட் நம்பர் 5. கார்பனேட் அப்படின்னா CO3 2- அதோட வேலன்சி வந்து 2. அப்போ லித்தியத்தோட சேர்றப்ப எப்படி எழுதுவோம்? Li2CO3ன்னு எழுதணும். ஸோ இதை ஹீட் பண்ணோம்னா டீகம்போஸ் ஆகும், பிரேக்கப் ஆகும். ஹீட் பண்ணால் ஹீட்டிங் சிம்பிள் இது. என்ன ஃபார்ம் ஆகும்? Li2O + CO2 ஃபார்ம் ஆகும். CO2 கிளாஸில் CO2. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ CO2 பேரும் இதை O தான் இருக்குது. லித்தியம் ஆக்சைடு. இந்த கார்பனேட்டுங்கிற லித்தியம் கார்பனேட் decomposes upon the heating gives oxide and CO2. ஓகே, அதே மெக்னீசியம் கார்பனேட்டு Mg கிளியர் பண்ணுங்கள். Mg CO3 வேலன்ஸ் என்னது? 2. ரெண்டோட வேலன்ஸையும் 2 தான். தட் இஸ் மெக்னீசியம் கார்பனேட்டு. ஓகே, இதே சோடியம் கார்பனேட் ஃபார்முலா Na2CO3. CO3 வேலன்சி, சோடியத்தில் வேலன்சி ஒன்று. கிளியராக பார்த்துங்க. இந்த கார்பனேட் கிரியேட் பண்ணுறதுலாம் வேலன்சி தெரிஞ்ச மாதிரி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ MgCO3 மெக்னீசியம் கார்பனேட்டை ஹீட் பண்ண என்ன ஆகும்? டீகம்போஸ் ஆகும். என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? மெக்னீசியம் ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுவோம், MgO. ஏன்னா ஓட வேலன்சி 2 தான். என்ன ரிலீஸ் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், CO2. ஸோ அதான் என்னது ஆக்சைடு அப்படிங்கிறது. வாட் இஸ் ஆக்சைடு? லித்தியம் ஆக்சைடு அண்டு மெக்னீசியம் ஆக்சைடு அண்டு CO2 ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லித்தியம் அண்ட் மெக்னீசியம் டூ நாட் ஃபார்ம் பைகார்பனேட். பைகார்பனேட்னா HCO3. ஸோ இதுமாரி எந்த வித பைகார்பனேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணாது, எந்த வித பைகார்பனேட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. சோடியம் பைகார்பனேட் ப்ரொடியூஸ் பண்ணும், NaHCO3, தட் இஸ் சோடியம் பைகார்பனேட்டு. ஸோ அதேமாதிரி லித்தியம் பைகார்பனேட் இதெல்லாம் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, பைகார்பனேட் H வரணும், பைகார்பனேட் ப்ரொடியூஸ் பண்ணாது. பைகார்பனேட் மீன்ஸ் சைட் இப்போ சோடியம் HCO3, இது சோடியம் பைகார்பனேட், அதான் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட், இதுதான் பைகார்பனேட்டுங்கிறது. ஸோ இதில் சோடியம்லாம் ஃபார்ம் பண்ணணும், பட் என்னது லித்தியமோ அல்லது மெக்னீசியமோ ஃபார்ம் பண்ணாது. போத் குளோரைடு LiCl. ஸோ இப்போ Li கூட சேர்றப்ப என்ன செய்யணும்? குளோரின் வேலன்சி 1 LiCl. அது Mg கூட சேர்றப்ப MgCl2. Cl வேலன்சி 1. ஹாலஜன் ஃபேமிலி எல்லாத்துக்குமே வேலன்சி 1. ஸோ லித்தியம் குளோரைடு அண்ட் மெக்னீசியம் குளோரைடு ஆர் மோர் சால்வபிள் இன் எத்தனால். ஆர்கானிக் சால்வெண்ட்டில் கரையக்கூடியது. டெலிகுஷன்ட் ஈஸியாக வாட்டர் இதை மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது. த கிறிஸ்டலைஸ் ஃபார்ம் தி அக்வஸ் சொல்யூஷன், ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணக்கூடியது. அதோட சொல்யூஷன் என்ன செய்யுது? கிறிஸ்டலைஸ் பண்ணும் ஃப்ரம் த அக்வஸ் சொல்யூஷன்லேருந்து. ஸோ ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணும், 2H2O, இங்கே 8H2O. லித்தியம் சால்ட் இருக்கிற LiCl MgCl வந்து வாட்டரில் கரைஞ்சி ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். இது கிறிஸ்டலைஸ் பண்ணும். கிறிஸ்டலைஸ் ஒரு ஹைட்ரேட்னா இது வந்து ஹைட்ரேட்டு LiClங்கிற சொல்யூஷன் வந்து வாட்டரில் கரைச்சோம்னா வாட்டர்னா இதுதான் கிறிஸ்டலைஸ் H2ங்கிற ஹைட்ரேட்டு. இதுமாரி MgCl2.8H2 அதுமாதிரி ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணுது, கிறிஸ்டலைஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்கும். ஆனால் ஈஸியாக எத்தனால் வந்து சால்வபிளாக இருக்கும், டெலிகுஷனாக இருக்கும். த சொல்யூஷன்ஸ் கிறிஸ்டலைஸ் என்ன கிறிஸ்டலைஸ் பண்ணும்? ஹைட்ரேட்டாக கிறிஸ்டலைஸ் பண்ணும். ஹைட்ரேட் மீன்ஸ் .H2 படிகமாக மாறுது. சொல்யூஷனாக இருக்கக்கூடியது வந்து கிறிஸ்டலைஸ்னால் படிகமாக மாறுது சொல்யூஷனில். சொல்யூஷன் மீன்ஸ் சொலிட் ப்ளஸ் சால்வெண்ட்டு. அந்த சொலிட் மட்டும் கரைஞ்சிருக்கும். இது வந்து என்ன செய்யும்? ஈஸியாக அதை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணிடும், அந்த சொல்லிட்டை படிகமாக மாற்றிடுது. ஸோ மீன்ஸ் ஹைட்ரேட்டாக மாற்றுறது. தட் இஸ் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் லித்தியம் அண்டு மெக்னீசியம். இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வைக்கலாம், மேபி 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸை பார்த்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டு இதையும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுங்க. அண்டு நெக்ஸ்ட் ஒன் இது 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுங்க. ஓகே, 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் டயகோனல் ரிலேஷன்ஷிப் எலிமெண்ட்ஸ். ஓகே, என்னென்ன பேர் கொடுப்பாங்க பாருங்கள். நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும். டயகோனல்னால் அதானது லித்தியத்தோட டயகோனல் ரிலேஷன்ஷிப் என்னது? Mg. பியோடையது அலுமினியம், போரானுக்கு சிலிக்கான், கார்பனுக்கு பாஸ்பரஸ். இப்படின்னா இந்த பேராக இருக்கும் பாருங்கள். ஏன்னா பீரியாட் டேபிள் செக் பண்ணி பாருங்கள், பீரியாட் டேபிள் எடுத்து பாருங்கள். அப்போ தான் டயகோனல் ரிலேஷன்ஷிப் தான் இதான் டயகோனல் ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்கலைன் மெட்டல்ஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அல்கலைன் மெட்டல்ஸ்.
alkali metal exhibit high chemical reactivity. The reactivity of alkali metals increases from Li to cesium. Okay, so lithium, sodium, potassium, rubidium, cesium, these alkali metals. ஸோ அல்கலி மெட்டல் எக்ஸ் ஹை கெமிக்கல் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே ஹை ரியாக்டிவிட்டி தான் கம்பேர்ட் டு அதர் குரூப்ஸ், அதர் மெட்டல்ஸை விட. பட் ஆனால் இதில் யார் ரியாக்டிவிட்டி அப்படின்னா அல்கலி ரியாக்டிவிட்டி பவர், இந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கலி மெட்டல் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ சிசிஎம் தான் ஹை ரியாக்டிவிட்டி. இதில் யார் அப்படின்னா இன்க்ரீசஸ் ரியாக்டிவிட்டி ஆஃப் reactivity of alkali metal increases from lithium to cesium, Cs. Okay, the reactivity is very high reactivity alkali metals compared to other groups of the periodic table. But in this group, which is more reactivity, cesium. Any reasons? Ionization enthalpy decreases. Okay, down the groups. Alkali metals are highly reactive towards more alternate elements, such as oxygen, halogen. Okay, அது என்ன சொல்கிறோன்னா அல்கலி மெட்டல் ஆர் ஹை ரியாக்டிவிட்டி. இங்கே பாருங்கள் Li ப்ளஸ் O2 இதான் எலக்ட்ரானிக் எலிமெண்ட்ஸ். இது கூட ரியாக்ட் பண்ணுற ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். அல்கலி மெட்டல்ஸ் ஹைலி ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ், ஆக்சிஜன், ஹாலஜன்ஸ். Cl டு ஹாலஜன்ஸ். ஸோ இது கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து அதிகமாகும். யாருடைய? அந்த ஆல்கலி மெட்டலுடைய. Alkali metals are highly reactive towards high electronegative elements such as oxygen, halogens. ஒன் மார்க் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன் மார்க்கை தெரிஞ்சுங்க. பீரியாடிக் டேபிள்லேயே ஹை ரியாக்டிவிட்டி யார் அப்படின்னா நம்ம அல்கலி மெட்டல் தான். அல்கலி மெட்டல்ஸ் கெமிக்கலி ஹை ரியாக்டிவிட்டி. ஓகே, இதுதான் ஹை ரியாக்டிவிட்டியாக இருக்கும். எக்ஸ்பெக்ட் ஹை கெமிக்கல் ரியாக்டிவிட்டியாக இருக்கும். பட் அல்கலி மெட்டலில் யார் ஹை ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். who is alkali metals? Lithium, sodium, potassium, rubidium, cesium. Which is high reactivity in these alkali metals? This is cesium is a high reactivity. Why? Because of less ionization energy. Ionization energy கம்மியாக இருக்கும். ஈஸியாக எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எலக்ட்ரான் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அயனைசேஷன் வந்து டவுன் த குரூப்பில் டிக்ரீசஸ். ஸோ அதனால் வந்து என்னது அயனைசேஷன். அப்போ என்ன செய்கிறோம்? ஈஸியாக ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிடும். என்ன மாறிடும்? ஈஸியாக CS+ மாறிடும். ஓகே, இதில் ஈஸியாக எலக்ட்ரான் இது Li+ மாறும். வேணா Li+ எலக்ட்ரான் லாஸ் ஆகணும். எப்படி எலக்ட்ரான் லாஸ் ஆகணும்? நம்ம எனர்ஜி கொடுத்தா லாஸ் ஆகும். ஸோ அப்போ இதுலேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாமா? CS becomes CS+, Li becomes Li+, which is fast அப்படின்னு கேட்டால் CS, because of less energies. ஏன்னா சைஸ் அதிகமாக இருக்கும். அப்போ CS+ என்ன செய்யுமோ இல்லை Li+ என்ன கம்பேர் பண்ணுறப்ப அடுத்து எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் சொல்லக்கூடிய ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜன் கூட ஈஸியாக கம்பைன் பண்ணிடுவாங்க. என்ன ஃபார்ம் ஆகும்? CS2O ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஸோ இவங்க என்ன ஃபார்ம் ஆகும்? Li2O. இப்போ இவங்க ரெண்டு பேரும் யார் காம்பவுண்ட் ஈஸியாக யார் ரியாக்ட் பண்ணுறாங்க அதிகமாக? இவங்க தான் அதிகமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க தான் ஈஸியாக ஹை ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸு. யார்? இந்த அல்கலி மெட்டல்ஸு. ஸோ அல்கலி மெட்டல்ஸில் விச் எலிமெண்ட்ஸ் ஹை ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் எதை ஆன்சர் பண்ணுவேன்னா சிசிஎம் தான் மோர் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஏன்னா இது எலக்ட்ரானிக் நெகட்டிவ் எலிமெண்ட்ஸு O- இருக்கும், Cl- இருக்கும். அப்போ இது கூட எது வந்து பாசிட்டிவ், யார் பாசிட்டிவ் தான் ரியாக்ட் பண்ணணும்? இப்போ லித்தியம் பாசிட்டிவா அல்லது CS பாசிட்டிவ் அப்படின்னா இதுதான் பாசிட்டிவ் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஆனால் இது வந்து இது ஹை அயனைசேஷன் எனர்ஜி. எப்போ வந்து ஒரு ஆட்டை வந்து ப்ளஸ்ஸாக மாறும்னா எலக்ட்ரானை எனர்ஜி கொடுத்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும். அப்போ இது பாசிட்டிவ் மாறும். அப்போ இதுக்கு வந்து லெஸ் எனர்ஜி போதும். அப்போ ஈஸியாக பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இது கூட ரியாக்ட் பண்ணோம்னா CsCl ஃபார்ம் ஆகும். ஸோ இதுமாரி ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியது அல்கலி மெட்டல்ஸு. அல்கலி மெட்டலில் யார் மோர் ரியாக்டிவிட்டினா சிசிஎம். டு அண்டர்ஸ்டாண்ட்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எலிமெண்ட்ஸுங்கிறது மைனஸ் கேரக்டரு பாருங்க. லித்தியங்கிறது பாசிட்டிவ் கேரக்டர், எலக்ட்ரான் லாஸ் பண்ண மட்டும் தான் முடியும். ஆக்சிஜனுங்கிறது என்னது? என்ன செய்யும்? ஆக்சிஜனுங்கிறது எலக்ட்ரானை கெயின் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? Li2O. சார் இங்கே 2 போட்டிருக்கேன், ஆனால் இங்கே 2 போடுறீங்களா சார்? இந்த 2ங்கிறது இது என்னது? ஒரு காம்பவுண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா இதோட ஒரு எலக்ட்ரானை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஓகே, அந்த ஆக்சிஜன் என்ன செய்யணும்னா 2 எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியும். அப்போ இதுக்கு 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. அப்போ 2 லித்தியம் போட்டோம்னா 2 லித்தியம் போட்டால் 2 எலக்ட்ரான் கொடுத்துருவாங்களா? ஒரு லித்தியம் ஒரு எலக்ட்ரான் கொடுப்பாங்க. 2 லித்தியம் தானே 2 எலக்ட்ரான் கொடுக்க முடியும். ஸோ அதனால இங்கே 2 போட்டிருக்கோம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சிஎஸ் இங்கே பாருங்கள், சிஎஸ் அப்படிங்கிறது ஒரு அல்கலி மெட்டல்ஸு. அடுத்து ஒரு எலக்ட்ரானிக் எலிமெண்ட்ஸ் காலஜன் Cl2. ஸோ இப்போ என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? ஒரு சிஎல்லில் எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியும்? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சிஎல்ஸே டயட்டாமிக் மாலிகுல். எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ண முடியும்? அட்டாமிக் நம்பர் 17. ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் தான் என்ன வரும்? ஒரு சிஎல் வந்து என்ன செய்ய முடியும்? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணால் தான் என்ன வரும்? சிஎல் மைனஸாக ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு எலக்ட்ரான் மட்டும் கெயின் பண்ண முடியும். ஸோ ஆனால் இதுக்கு தேவை எத்தனை? 2 எலக்ட்ரான் தேவை. ஏன்னா 2 சிஎல் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் CsCl போதும். ஒரு எலக்ட்ரான் கொடுத்து ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டு இது CsCl ஃபார்ம் ஆயிடுது. 2 CS போட்டால் இங்கே 2 போட்டுக்கலாம். ஒரு எலக்ட்ரான் கொடுக்குதும் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட்? சிசிஎம் குளோரைடு ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ அப்போ இது பாசிட்டிவ் மெட்டல், இது நெகட்டிவ் நான் மெட்டல்ஸு. ஸோ அப்போ விச் மெட்டல் ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மோர் எலக்ட்ரானிக் அப்படின்னு கேட்டால் சிசிஎம். அல்கலி மெட்டல் இஸ் மோர் ரியாக்டிவிட்டி in which alkali metal cesium is a high reactivity because of less ionization energy. Ionization energy decreases down the groups. The reactivity power from lithium to cesium increases. So alkali metals high reactivity towards more electronegative elements such as oxygen, chlorine, okay, oxygen, halogens. Do you understand? ஸோ அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த பேராகிராஃப் மீனிங் புரிஞ்சுதா? சும்மா 1 மார்க்குக்காண்டி டோன்ட் ரைட் பேப்பர். ஓகே, ஒன்லி என்னது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. யார் மோர் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸு, யார் லெஸ் ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸை பார்த்துங்க. ஸோ யார் கூட ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லித்தியங்கிற பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸு. அப்போ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணால் என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். ஓகே, ஒவ்வொரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியாக பார்க்க போகிறோம். எப்படி வந்து அல்கலி மெட்டல் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ண போகுது, ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது ஹாலஜன் கூட எப்படி ரியாக்ட் பண்ணுது, அடுத்தது என்னது அமோனியா கூட எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு கிளியராக பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கல, யார் மோர் ரியாக்டிவிட்டி நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், மோர் ரியாக்டிவிட்டின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சிஜன் கூட இம்பார்ட்டண்டாக ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது ஆக்சிஜன் வேலன்ஸ் கிளியராக எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். -2. ஓகே, -2. All alkali metals on exposure to air or oxygen burn vigorously forming oxide on the surface. எல்லா அல்கலி மெட்டலும் அது மேலே ஏர் அல்லது ஆக்சிஜன் படும் பொழுது அப்படின்னது பேர்ன் ஆகி வைக்ரோஸாக எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ என்னது ஒரு ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. இதில் அந்த மெட்டல் மேலே அல்கலி மெட்டல் மேலே ஒரு ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, கிளியராக என்ன புரிஞ்சுதா? என்ன செஞ்சால் ஆல் அல்கலி மெட்டல் எல்லா அல்கலி மெட்டல் மேலேயும் லைட் ஏர் இல்லை ஆக்சிஜன் பட்ட உடனே என்ன எரிய ஆரம்பிச்சிடும். வைக்ரோஸாக ஒரு வீரியமானது பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்போ பேர்ன் ஆகிறப்ப என்னது ஆக்சைடு ஃபார்ம் ஆகிரும் அந்த மெட்டல் மேலே. எந்த மெட்டல் மேலே? அல்கலி மெட்டல் மேலே. அல்கலி மெட்டல் மேலே சர்ஃபேஸ் மேலே என்ன செய்யுது? ஒரு ஆக்சைடு ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஓகே, இது புரிஞ்சுதா? எல்லாமே ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும். எல்லா அல்கலி மெட்டலுமே ஆக்சிஜன் கூட வைக்ரோஸாக ரியாக்ட் பண்ணும், எரியிற அளவுக்கு ரியாக்ட் பண்ணும். என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த ஆக்சைடுனா அந்த மெட்டலோட சர்ஃபேஸ் மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதில் ஒரு சம் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லித்தியம் ஃபார்ம் ஒன்லி மோனாக்சைடு, சோடியம் ஃபார்ம்ஸ் மோனாக்சைடு, ஃபெராக்சைடு. அதர் எலிமெண்ட்ஸ் ஃபார்ம் தி மோனாக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, ஃபெராக்சைடு. டு அண்டர்ஸ்டாண்ட்? லித்தியம் என்ன செய்ய முடியும்னா 3 கான்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். மொத்த யார்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். 3 எலிமெண்ட் இருக்கா? லித்தியத்தால் என்ன செய்யணும்? O2 கூட சேர்ந்தா என்ன ஃபார்ம் ஆகும்? ஆக்சிஜன் வேலை சேர்க்கணுமா? 2. ஸோ Li2O. சூப்பர் ஆக்சைடு இது மாதிரி நார்மல் ஆக்சைடு மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். நார்மல் ஆக்சைடு மட்டும்தான், ஐ மீன் சிம்பிள் ஆக்சைடு மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணி இங்கே 2 போட்டுக்கலாம். ஆக்சிஜன் 2 இருக்குது, இங்கே 4 போட்டுக்கலாம். நார்மல் ஆக்சைடை மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் சோடியத்தில் நார்மல் ஆக்சைடு சோடியம் என்ன செய்யும்னா மோனாக்சைடும் ஃபார்ம் பண்ணும், as well as என்ன செய்யும் ஃபெராக்சைடும் ஃபார்ம் பண்ணும். இது 2 ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். நார்மல் இதுமாரி Na2 ஃபார்ம் பண்ணும். என்னது NaO2 ஃபார்ம் ஆகும், Na2O2 ஃபார்ம் பண்ணும். ஐ மீன்ஸ் மோனாக்சைடு சூப்பர் சிம்பிள் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும், ஃபெராக்சைடும் ஃபார்ம் பண்ணும். ஃபெராக்சைடுனா Na2O2 இருக்கணும். ஓகே, அடுத்தது 2 தான் ஃபார்ம் பண்ண முடியும். என்ன ஃபார்ம் பண்ணாதுன்னா இது வந்து சூப்பர் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணாது. லித்தியம் வந்து ஃபெராக்சைடை ஃபார்ம் பண்ணாது. ஓகே, பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் 3மே சிம்பிள் ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணும், ஃபெராக்சைடும் ஃபார்ம் பண்ணும், அடுத்து சூப்பர் ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நார்மல் ஆக்சைடு அப்படின்னா என்ன இருக்கும்? M2O, தட் இஸ் நார்மல். ஆக்சிஜன் வேலன்ஸ் 2, எம்மோட வேலன்ஸ் 1. ஃபெராக்சைடுனா M2O2.
ஓகே. சூப்பர் ஆக்சைடுனா MO2, தட் இஸ் சூப்பர் ஆக்சைடு. இது யார் ஃபார்ம் பண்ணுறா? லித்தியம் மட்டும் ஒரே டைம் ஃபார்ம் பண்ணும். லித்தியம் வந்து ஒன்லி இதை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். லித்தியம் வந்து இதை மட்டும் தான் ஃபார்ம் பண்ணும். சோடியம்னா இது ரெண்டுமே ஃபார்ம் பண்ணும். மீத ரிமைனிங் 3 எலிமெண்ட்ஸ் பாருங்க, அந்த 3 எலிமெண்ட்ஸ் யார் 3 பேருமே ஃபார்ம் பண்ணுவாங்க. மெட்டலோட வேலன்சி 1. மெட்டலோட வேலன்சி 1. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சோடியம் சூப்பர் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணாது. ஓகே. லித்தியம் சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணாது. இதில் கிளியராக 1 மார்க் புரிஞ்சுக்கிங்க. ஸோ வாட் இஸ் இஸ் நார்மல் ஆக்சைடு M2. வாட் இஸ் ஃபெராக்சைடு M2O2. வாட் இஸ் பெராக்சைடு சூப்பர் ஆக்சைடு MO2. டிஃப்ரென்ஸ் சரிதா? ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன் வந்து நார்மல் சிம்பிள் ஆக்சைடு ஃபெராக்சைடுனா ஓட்டுன்னு இருக்கணும், M2O2 இருக்கணும். சூப்பர் ஆக்சைடுனா ஓட்டுன்னு இருக்கணும். இது நார்மலாக இது ஆக்சிஜன் வேலன்சி 2, எம்மோட வேலன்சி 1 எழுதிட்டோம். ஓகே. ஃபெராக்சைடை மட்டும் ஃபார்ம் பண்ணக்கூடிய, அதாவது சிம்பிள் ஆக்சைடை மட்டும் பண்ணக்கூடியங்க பாருங்கள். நெக்ஸ்ட் யாராரு? இந்த லித்தியத்தால் லிசன் பண்ணுங்கள். லித்தியம் என்ன செய்ய முடியும்? ஒன்லி ஒரு சிம்பிள் ஆக்சைடு மட்டும் தான் Li2O2 மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். வேறு Li2O மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும். சிம்பிள் ஆக்சைடு மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வேறு ஃபெராக்சைடோ இல்லது சூப்பர் ஆக்சைடோ ஃபார்ம் பண்ணாது. ஃபெராக்சைடோ இல்லது சூப்பர் ஆக்சைடோ ஃபார்ம் பண்ணாது. ஓகே. பட் சோடியம் இருக்கு இல்லையா? சோடியம் எப்படி செய்யணும்னா 2 தான் ஃபார்ம் பண்ணும். Na2O2 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். Na2O நார்மல் ஆக்சைடும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 2O பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வேறு என்ன ஃபார்ம் பண்ணாது? சூப்பர் ஆக்சைடு சான்ஸ் கிடையாது NaOட. அடுத்த எலிமெண்ட்ஸ் யார்? பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் 3 பேருமே என்ன செய்வாங்க? நார்மல் ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஃபெராக்சைடும் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் சூப்பர் ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதேமாரி இவங்களும் 2 பேரும் இதேமாரி ஃபார்ம் பண்ணுவாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஹவு டு ரைட் தி ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள்ஸு ஒரு ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஜென்ரலாக எம்முங்கிறது யாருன்னா அல்கலி மெட்டல். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் எது வேணாலும் இருக்கலாம். இது வந்து ஒரு O2 கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. சிம்பிள் ஆக்சைடு அப்படின்னா இதோட ஆக்சிஜன் வேலன்சி 2, இதோட வேலன்சி 1. ஸோ M2O தட் இஸ் சிம்பிள் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுவாங்க. சிம்பிள் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஈக்குவேஷன் ஹவு டு பேலன்ஸ் அப்படின்னு கேட்டால் ஹவு மெனி ஆக்சிஜன் லெஃப்ட் சைடுனா 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ 2 போடுங்க. எம்மோ வந்து 4 ஆயிடுது. 4 பக்கத்தில் போட்டுரும். இது சிம்பிள் ஆக்சைடோட ப்ரிப்பரேஷன். ஓகே. சிம்பிள் ஆக்சைடு எல்லா மெட்டலுமே ஃபார்ம் பண்ணும். எல்லா மெட்டலுமே ஃபார்ம் பண்ணும். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சிசி எல்லாமே சிம்பிள் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு மெட்டல் இதோட வேலன்சி 1. அடுத்து ஆக்சிஜன் கூட சேர்க்குறாங்க. என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபெராக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஃபெராக்சைடு அப்படின்னா M2O2. ஃபெராக்சைடாவே M2O2 தான். இது யார்? லித்தியம் ஃபார்ம் பண்ணாது. மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஃபார்ம் பண்ணும். லித்தியத்தை தவிர லித்தியத்தை தவிர மற்ற எல்லாருமே ஃபெராக்சைடை ஃபார்ம் பண்ணுவாங்க. எக்ஸப்ட் லித்தியத்தை தவிர மற்ற எல்லா மெட்டல் சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சிசி எல்லாமே ஃபெராக்சைடு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹவு மெனி M2 மட்டும் போட்டால் போதும். ஓகே. நீங்கள் லித்தியத்தை தவிர மற்ற எம்முக்கு போல் வேறு யார் வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே M+O2 கீஸ் சூப்பர் ஆக்சைடு அப்படின்னா MO2 ஃபார்ம் ஆகும். MO2ங்கிற சூப்பர் ஆக்சைடு. எம்முங்கிறது லித்தியம். ஸோ லித்தியம் சோடியத்தை தவிர மீது என்ன வேணாலும் இருக்கலாம். லித்தியம் சோடியத்தை தவிர எதாவது வேணா இருக்கலாம். சூப்பர் ஆக்சைடுங்கிறது. ஸோ அப்படின்னா MO2 ஈக்குவேஷன் கரெக்டாக பேலன்ஸில் இருக்குது. ஸோ 3 டைப்பாக இருக்குது. நல்லா கிளியராக யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணணும் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டினில் இது 1 மார்க் பர்பஸாக தேவைப்படும். கரெக்டாக நீங்கள் எல்லாத்துக்குமே எக்ஸாம்ஸ் கூட கொடுக்கலாம். ஓகே. சிம்பிள் ஆக்சைடு, ஃபெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு டிஃப்ரென்ஸ் 3 டிஃப்ரென்ஸ் செஞ்சுங்க. யாரெல்லாம் எல்லா மெட்டலுமே சிம்பிள் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணணும். நல்லா கிளியராக தெரிஞ்சுங்க. ஃபெராக்சைடு லித்தியத்தை தவிர எல்லா மெட்டலுமே ஃபெராக்சைடு ஃபார்ம் பண்ணணும். லித்தியம் மட்டும் ஃபார்ம் பண்ணுது. சூப்பர் ஆக்சைடு லித்தியமும் சோடியத்தை தவிர மீத 3 ஃபார்ம் பண்ணும். இதுதான் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் வேலன்சி 2, லித்தியத்தோட வேலன்சி 1, மெட்டலோட வேலன்சி 1. அடுத்தது ஹைட்ரஜன் வேலன்சி 1. எல்லாம் தெரிஞ்சுங்க. ஹைட்ரஜன் வேலன்சி 1. ஆல் அல்கலி மெட்டல் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அட் அபவுட் 673 கெல்வின். எல்லா மெட்டலுமே ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணும். எப்போனா அபவுட் 673 கெல்வின். ஆனால் ஒன்லி லித்தியம் மட்டும் ரொம்ப டெம்பரேச்சர் எடுத்துக்கும். 1073 கெல்வினில் தான் ரியாக்ட் பண்ணும். நான் அயானிக் ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணும். அயானிக் ஹைட்ரேட்னா M+H- அர்த்தம். ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸ் வித் ஹைட்ரஜன் டிகிரீஸ் ஃப்ரம் லித்தியம். ஹைட்ரஜன் கூட யார் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா லித்தியம் தான் மோர் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கலி மெட்டல்ஸும் டிகிரீஸ் ஆகும் வித் ஹைட்ரஜன் கூட. நம்ம ஜென்ரலாக கெமிக்கல் ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ்னு சொல்லியிருந்தோம்ல இந்த கான்செப்ட்டில். ஸோ இந்த இடத்துல என்ன சார் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆனால் இந்த என்ன சார் இன்க்ரீஸ்னு சொன்னோம் இல்லையா. பட் ஆனால் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுறது வந்து டிகிரீஸ் ஆகும். ஹைட்ரஜன் கூட ஓகே. பாருங்கள் எப்படி ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணும்? மெட்டல் இதோட வேலன்சி 1. அது மீன்ஸ் அல்கலி மெட்டல் தானே. ஹைட்ரஜன் H2. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்னால் ஃபார்ம் பண்ண முடியும்னா MH தான் ஃபார்ம் பண்ண முடியும். மெட்டல் ஹைட்ரேட் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இது ப்ளஸ்ஸு இது மைனஸு. மெட்டல் ஹைட்ரேட் தான் ஃபார்ம் பண்ண முடியும்.
தட் இஸ் ஹைட்ரைடுன்னு சொல்லக்கூடிய இது பேர் வந்து ஹைட்ரைடு, இது பேர் மெட்டல், இது பேர் ஹைட்ரஜன் ஸோ இங்கே 2 போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே H2 2 போட்டோம். ஸோ இந்த மெட்டலில் எந்த மெட்டல் ஹைட்ரஜனோட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணால் லித்தியம் தான். அல்கலி மெட்டல்ஸுங்கிற யார்? அல்கலி மெட்டல்ஸ்னால் உனக்கு கிளியராக தெரியுமில்ல. அல்கலி மெட்டல் யார்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், we know that. ஸோ ஹைட்ரஜன் கூட மட்டும் எவ்வளோ எடுத்துக்கும்? 1673 கெல்வின் எடுத்துக்கும். மற்ற எல்லா மெட்டலுக்குமே 673 கெல்வினில் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணும். 673 ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணுது. ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணுது, அயானிக் ஹைட்ரேட். ஹைட்ரேட் மீன்ஸ் தட் இதான் ஹைட்ரேட். ஓகே, அயானிக் ஹைட்ரேட்ஸ். அயானிக் ஹைட்ரேட்ஸ் மீன்ஸ் தட் லித்தியம் ஹைட்ரைடு, this is ionic hydride, lithium hydride, sodium hydride, potassium hydride, rubidium hydride, cesium hydride. இதெல்லாம் எப்படி மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணி கிடச்சிச்சு. ஓகே, இதான் ஹைட்ரேட், தட் இஸ் அயானிக் ஹைட்ரைடு. ஓகே, அடுத்த ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கலி மெட்டல்ஸ். விச் மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன்ஸ் ஹை ரியாக்டிவிட்டி அப்படின்னு கேட்டால் லித்தியம் இஸ் ஏ ஹை ரியாக்டிவிட்டி. ஸோ சிசி வரைக்கும் டிகிரிஸ் ஆகும் வித் ஹைட்ரஜன் கூட தான். ஓகே, next, ionic character of hydrates increases from lithium to cesium. The stability decreases. இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இதில் எந்த அயானிக் கேரக்டர் வந்து ஹையராக இருக்கும்? லித்தியம், இதுவும் அயானிக் ஹைட்ரேட் தான். சோடியம் ஹைட்ரேடு, பொட்டாசியம் ஹைட்ரேடு, சீசியம் ருபிடியம் ஹைட்ரேடு, சீசியம் ஹைட்ரேட். இதில் எதோடைய ஹைட்ரேட் அயானிக் கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும்? அயானிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரேட்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும் தான். திஸ் மோர் அயானிக் ஹைட்ரேட்ஸு அப்படின்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சுங்க. ஹைட்ரேட்ஸோட அயானிக் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது எப்படின்னா, மெட்டல் ப்ளஸ் ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா விச் இஸ் மோர் மெட்டல் அப்படின்னா சிசியம் தான் மோர் மெட்டல், ப்ளஸ் ஹைட்ரஜனா இட் இஸ் மோர் அயானிக் கேரக்டர். ஸோ இட் இஸ் எ லெஸ் ஸ்டேபிள். தட் இஸ் லெஸ் ஸ்டேபிள். த ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ். இட்ஸ் ஏ லெஸ் ஸ்டேபிள். த ஹைட்ரஜன் இதான் லெஸ் ஸ்டேபிள். திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். क्या which of the following is more ionic character? This is more ionic character. Ionic character condition வந்து metal plus hydrogen which is more metal அப்படினால இதுதான். ஓகே, அயானிக் கேரக்டர் அப்படின்னா ப்ளஸ் மைனஸாக மாறுறது. ஸோ என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக இது ப்ளஸ்ஸாக மாறி இது மைனஸாக மாறிடும். என்ன காரணம்? ஈஸியாக அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். லெஸ் அயனைசேஷன் சொன்னோம் இல்லையா, லெஸ் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொன்னோம் இல்லையா, அதனால தான். ஸோ ப்ளஸ் மைனஸாக ஈஸியாக மாறும். ஸோ அதான் அயானிக் கேரக்டருங்கிறது. அயானிக் கேரக்டர் வந்து யாருக்கு அதிகமாக? சிசிஎம் சிஎஸ் எதுக்கு கம்மியாக இருக்கணும்? இது விச் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா இதான் மோஸ்ட் ஸ்டேபிள். இதான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் காம்பவுண்டு. ஸ்டெபிலிட்டி கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அயானிக் கேரக்டர் கேட்டாலும் சொல்லியிருக்கணும். எதில் எக்ஸ்பிளைன் பண்ணால் லித்தியத்து கிடையாது. லித்தியம் ஹைட்ரேடு, சோடியம் ஹைட்ரேடு, NaH, KH, RbH, these ஹைட்ரேடு. லாஸ்ட் இஸ் which ஹைட்ரேடு, which of the following hydrates more ionic character? This is because of ionization energy less. It's a metal plus hydrogen. It is a strong metal. This ionic hydrate. Which is stability? It is more stable than the stability in the order. Stability is decreasing in the order. Lithium hydride is more stable. Respective the groups. Stability decrease in the order. Stability அப்படிங்கிறது அந்த ஹைட்ரோட ஸ்டெபிலிட்டி. இதோட அயானிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும், ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிட்டே இருந்துகிட்ருக்கும். Okay, the hydrates behave the strong reducing agent. The reducing nature increased on the. Okay, the hydrates இதில் வந்து என்னது, hydrates is a behave as a strong reducing agent. நல்லா தெரிஞ்சுங்க, இது strong reducing agent. The reducing agent increases down the group. reducing nature வந்து increasing group. யார் reducing agent சொன்னோம்? LiH, sodium H, potassium hydride, rubidium hydride, cesium hydride, CS hydride. இதுதான் ஹைட்ரேட். this is reducing behavior strong reducing agent. In whichல எது strong reducing agent அப்படின்னா இதான் strong reducing agent. increasing order, increasing down the groups. cesium hydride is a more reducing order. இந்த ஹைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3 கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அயானிக் which is more ionic character, which is more stability, which is more reducing behavior, reducing agent. 3 கொஸ்டின் 1 மார்க் ஆன்சர் பண்ண தெரியணும். reducing behavior increases not lithium to cesium, lithium hydride to cesium hydride. ஓகே, லித்தியம் ஹைட்ரேட் கம்பைன் பண்ண பிறகு தான் reducing agent ஆக்ட் பண்ணுது. மோர் reducing agent எதுனா, ஸ்ட்ராங் reducing agentனா சீசியம் ஹைட்ரேடு, அது லெஸ் ஸ்டெபிலிட்டி.
எப்போதுமே ரியாக்டிவிட்டியாக இருக்கிறது எப்போ ரியாக்டிவிட்டியாக இருக்கிறது அன்ஸ்டேபிள் தான் மோர் ரியாக்டிவிட்டி, ஸ்டேபிளாக இருந்தால் லெஸ்ஸாக தான் ரியாக்ட் பண்ணக்கூடியது. இப்போ நோபல் கேஸ் பாருங்கன்னா ஸ்டேபிள், ஸோ அது லெஸ் ரியாக்டிவிட்டி தானே. இனர்ட்னு சொல்லுவோம், இனர்ட் ரியாக்டிவிட்டி, டூ நாட் ரியாக்ட் வித் அதர்ஸ். ஸோ அப்போ லித்தியம் ஹைட்ரைட் இஸ் ஏ மோர் ஸ்டெபிலிட்டி. ரியாக்டிவிட்டிக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் என்னென்ன யூனிவர்சலி ப்ரொபோஷனல் இருக்கும். ரியாக்டிவிட்டிக்கும் யூனிவர்சலி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டி. யூனிவர்சலி ப்ரொபோஷனல் ஸ்டெபிலிட்டி, யார் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து லெஸ் ரியாக்டிவிட்டி. ஸோ அதனால் இங்கே பார்த்துங்க, நம்ம ஹைட்ரேட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம், நாட் மெட்டலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த மெட்டல் ஹைட்ரேட்டை பற்றி, இந்த மெட்டல் கேரக்டர் இதோடைய அயானிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அயானிக் கேரக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் லித்தியம் டு சீசியம். ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஸ்டெபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது ஸ்ட்ராங் ரிடியூசிங் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னாலும் இன்க்ரீஸ் ஆகுது. 3 கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கலி மெட்டல் வித் ஹைட்ரஜன் கூட யார் வந்து கம்மியாகிறாங்கன்னா, யார் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா மோர் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா லித்தியம் தான் இஸ் மோர் ரியாக்டிவிட்டி. லித்தியம் ஈஸியாக மோர் ரியாக்டிவிட்டி, ஸ்மால் சைஸாக இருக்கும், அது ஈஸியாக ரியாக்ட் பண்ணக்கூடியது ஹைட்ரஜன் கூட. ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கலி மெட்டல் வித் ஹைட்ரஜன் டிக்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சிசி வரைக்கும் ரியாக்டிவிட்டி கம்மியாகுது. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்க்குறோம், ரியாக்ஷன் வித் ஹாலஜன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரியாக்ஷன் வித் ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் பாருங்கள், அல்கலி மெட்டல்ஸ் கம்பைன்ட் வித் ஹாலஜன்ஸ். ஹாலஜன்ஸ் மீன்ஸ் அட் FCl, Br, I இதான் ஹாலஜன். எப்படி அல்கலி மெட்டல் வந்து ஹாலஜன் கூட கம்பைன் பண்ணுது, இதோட வேலன்ஸுமே -1 தான். வேலன்ஸ் வந்து -1 வச்சுங்க. ஆல் அல்கலி மெட்டல் கம்பைன்ஸ் ரெடிலி வித் ஹாலஜன், பாசிட்டிவ் ரியாக்ட் பண்ணக்கூடியது. டு ஃபார்ம் அயானிக் ஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, அயானிக் ஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கலி மெட்டல் வித் ஹாலஜன் இன்க்ரீசஸ் டவுன் தி குரூப். இந்த பாயிண்ட் ஹைட்ரஜன் கூட கம்மியாகும். ரியாக்டிவிட்டி ஆஃப் அல்கலி மெட்டல் வித் ஹைட்ரஜன் டிக்ரீசஸ் டவுன் தி குரூப்னு பார்த்தோம். கேப்பானா இது வந்து என்னது, ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ரியாக்டிவிட்டி அதிகமாகுது. பிகாஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் டிகிரிஸ் இந்த அயனைசேஷன். அயனைசேஷன் என்தால்பி வந்து இந்த குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ என்ன காரணம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஹாலஜன்ஸ். ஃப்ளூரினா குளோரின் எடுத்துக்கலாம். ஃப்ளூரின் F2 ப்ளஸ் F2 ஏன்னா இது அயானிக் மைனஸ் கேரக்டர். இது எப்போ ப்ளஸ் ஆகும், யாருக்கு வந்து ப்ளஸ் கேரக்டர் அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க லார்ஜ் சைஸாக இருப்பாங்க, அயனைசேஷன் கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக பாசிட்டிவாக வரும். அப்போ தான் இவங்க தான் ஈஸியாக ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க. ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல் அல்கலி மெட்டல்ஸ் டுவர்ட்ஸ் ஹாலஜன் டிக்ரீசஸ் டவுன் தி குரூப். ஓகே, அதான் இது வந்து ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்ணால் கம்மியான ரியாக்டிவிட்டியாக இருக்கும். ஆனால் ஹாலஜன் கூட மோர் ரியாக்டிவிட்டியாக இருப்பாங்க. ஹாலஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்கலி மெட்டலோட ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் வித் யார் கூட, ஹாலஜன் கூட. இதுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஹாலஜனுங்கிறது நெகட்டிவ் கேரக்டர், ஆல்கலி மெட்டல் பாசிட்டிவ். எப்போ ஒரு ஆட்டம் வந்து பிகம்ஸ் பாசிட்டிவ் ஈஸியாக மாறும்னா அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கணும். ஆல்கலி மெட்டல் லித்தியத்தோட அது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஓகே, அந்த குரூப்ஸில். ஸோ அப்போ லெஸ் அயனைசேஷன் இவங்களால தான் ஈஸியாக என்ன செஞ்சிடறாங்க, ஹாலஜன் கூட ரியாக்டிவிட்டி பவர் அதிகமாக இருக்கும். விச் மெட்டல் ஆஃப் ரியாக்டிவிட்டி வித் ஹாலஜன் இன்க்ரீசஸ் ஹை அப்படின்னு கேட்டால் சிசிஎம் மெட்டல். ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் நல்லா ஞாபகம் வச்சு பாருங்கள். ஹாலஜனுங்கிற நெகட்டிவ் கேரக்டரு, அப்போ அல்கலி மெட்டல் எல்லாமே பாசிட்டிவ். விச் மெட்டல் இஸ் மோர் பாசிட்டிவ் அப்படின்னா எப்போ ஒரு ஆட்டம் பிகம்ஸ் மோர் பாசிட்டிவாக இருக்குன்னா லார்ஜ் சைஸ் ஆஃப் ஆட்டமாக இருக்கணும். லார்ஜ் சைஸ் ஆட்டமாக இருந்தால் தான் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்குள்ள அட்ராக்ஷன் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஈஸியாக எலக்ட்ரான் பிகம்ஸ் பாசிட்டிவாக மாறக்கூடியது. ஓகே, ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ தான் ஈஸியாக, அதனால தான் சிசியத்தோடைய ரியாக்டிவிட்டி ஹாலஜன் கூட சேரும்போது அதிகமாக இருக்குது. ஓகே, என்ன ரீசன் அப்படின்னா டிகிரிஸ் இன் அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, ஸோ இப்போ M + X2ங்கிற ஹாலஜன் X2 வாட் டைப் ஆஃப் MX தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு அட்டம் தான் கெயின் பண்ண முடியும். ஏன்னா 17 குரூப் தானே. ஸோ இது ஒரு அட்டம் கொடுத்துருது, கரெக்டாக ஈக்குவேஷன் ஆயிடுது. ஸோ இங்கே 2 போட்டலாம், இங்கே X2 இருக்கா, இங்கே 2 போட்டோம். ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு, யோசிக்கணும். ஒரு மெட்டல் வந்து லிசன் பண்ணுங்கள், ஒரு மெட்டல் ஆக்சிஜன் கூட சேர்ந்துச்சுன்னா மீன்ஸ் அல்கலி மெட்டல் ஒரே H2 கூட சேர்ந்தால் என்ன ஃபார்ம் ஆகும். அதே M வந்து Cl கூட ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும்னு யோசிக்கணும். எல்லாமே அல்கலி மெட்டல், இது எல்லாத்துக்குமே +1, இதுக்கு வந்து -2, இதுக்கு +1 இருக்கலாம், -1, இதுக்கு வந்து -1 தான். ஸோ அப்படி சேர்றப்ப எப்படி ஃபார்ம் பண்ணணும் நம்ம யோசிக்கணும், வேலன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன மாதிரி ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ என்ன செய்வோம், MCl தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இது வேலன்ஸ் ஒன்றும். இது என்ன செய்யும், MH மட்டும் தான் ஃபார்ம் பண்ண முடியும்.
இது M2O ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்சைட்லேயே 3 விதமான ஆக்சைடு இருக்குது. பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு, சிம்பிள் ஆக்சைடு. அதை கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியாக்ஷன் மட்டும் எழுதிட்டு அதோட ரியாக்டிவிட்டி எப்படி எந்த ரியாக்டிவிட்டி எந்த ஆல்கலை மட்டும் வந்து மோர் ரியாக்டிவிட்டி வித் ஹைட்ரஜன் கூட, விச் மெட்டல்ஸ் மோர் ரியாக்டிவிட்டி ஹாலஜன் கூட, ஆக்சிஜன் கூட. ஆக்சிஜன் கூட சிறப்பு யாரெல்லாம் சூப்பர் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுறா, ஃபெராக்சைடு ஃபார்ம் பண்ணுறா, யார் நார்மல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணா, அப்படி கொஞ்சம் லைட்டாக மெமரி பண்ணணும். ஆல் மெட்டல் ஹாலிட்ஸ், தட் இஸ் இதான் ஆல் மெட்டல் ஹாலிட்ஸ், அயானிக் கிறிஸ்டல், லித்தியம் அயனைடு சாலிட்ஸ் ஆஃப் கோல்டன் கேரக்டர். ஸோ இந்த அயானிக் ஹாலிட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அயானிக் கிறிஸ்டலாக இருக்கும். ஆனால் இந்த லித்தியம் அயோடைடு மட்டும் என்னது கோலன் கேரக்டராக இருக்கும். இட்ஸ் ஸ்மால் சைஸ், ஸ்மால் கேட்டயான், ஹை போலரைசிங் பவர் அண்ட் அயோடைடு. ஓகே, அடிஷ்னலி த அயோடின் இந்த பீயிங் லார்ஜஸ்ட் கேன் பி போலரைஸ் இது கிரேட்டர் எக்ஸ்டர். இதில் எல்லா அல்கலிகளுமே அயானிக் கிறிஸ்டலாக இருக்கும், அயானிக் காம்பவுண்டாக இருக்கும். ஆனால் லித்தியம் அயோடுங்கிறதுனா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் யார் ஸ்மால் சைஸ் அப்படின்னா லித்தியம் ஸ்மால் சைஸ். ஹாலஜனில் யார் லார்ஜஸ்ட்னா இவங்க தான் லார்ஜஸ்ட். இப்போ இவங்க 2 பேர் கம்பைன் பண்ணாங்கன்னா ஸோ இவங்க இஸ் மோர் போலரைசிங் வரும். இது ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க, ஈஸியாக இது மைனஸாக மாறிடுவாங்க. ஸ்மால் சைஸ் இது கேட்டையானும் லார்ஜ் சைஸ் ஆஃப் அயனை கம்பேர் பண்ணால் ஈஸியானது மோர் கோலன் கேரக்டர் அது. ஸோ அதில் எல்லா ஹாலைட்ஸுமே வந்து அயானிக் காம்பவுண்டாக இருக்கும். ஆனால் எல்ஐ ஸ்மால் சைஸோ லார்ஜர் அயனை கம்பைன் பண்ணால் மட்டும்தான் மோர் கோலன் கேரக்டர். தட் இஸ் பெஜான்ஸ் ரூல்னு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் 11th எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பெஜான்ஸ் ரூல். 11th வந்து ஒரு லெசனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பெஜான்ஸ் ரூல் மீன்ஸ் ஸ்மால் சைஸ் அது கேட்டையானோ லார்ஜர் அயன் இருக்கும்போது அங்கே போலரைசிங் நடக்குது, ப்ளஸ் மைனஸாக மாறுறாங்க, அது மோர் கோலன் கேரக்டர் இருக்குது. எல்லா அயனிக் ஹாலைட்ஸுமே எல்லா அல்கைல் ஹாலைட்ஸ் எல்லாமே என்னது அயானிக் ஹாலைட் கிறிஸ்டலாக இருக்கும். ஒரே ஒரு இது மட்டும் கோலன் கேரக்டராக இருக்கும். அது எதுனா எல்ஐஐ அப்படிங்கிறது எல்ஐங்கிற ஸ்மால் கேட்டையான் லார்ஜர் அயன் இருக்கும்போது அவங்க இந்த கோலன் கேரக்டர் நாட் அயானிக் கேரக்டர். ஓகே, அது கோலன் கேரக்டராக பிஹேவ் பண்ணுது. ஓகே, ஏன்னா அயோடின் இஸ் என்னது அயோடின் இஸ் பீயிங் லார்ஜர் கேன் பி போலரைஸ்டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் பை தி Li2+. ஸோ அதில் LI மட்டும்தான் கோலன் கேரக்டரு, மற்ற எல்லாமே அயானிக் கேரக்டரு. ஓகே.